பத்தி பேச வந்திருக்கேன். தீரன் சின்னமலை மலைடா, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில இருக்க சின்ன மலைடா, நான் மலைடா என்று அந்த ஹைதர் அலியின் சிப்பந்திகள் பண வசூல் செய்த மூட்டைகளை பிடுங்கிக் கொண்டு அவர்களை மலைக்க வைத்தானே தீரன் சின்னமலை. அவனுடைய பிறப்பு பூமி சிலுத்திட, பெரும் புயல் அடித்திட, கிழக்குமான் சிவந்திட, கொங்குமன் சிலுத்திட, குவளையம் விழித்திட, துப்பாக்கியின் வயிற்றில் வீரங்கியாயிருக்கும் அந்த அக்கினி குஞ்சில் யுக யுகங்களுக்கு சூடேற்றும் தன்னுடைய சக்தியை, நெருப்பை சுமந்து வளர்ந்து வில்பயிற்சி, வாய்ப்பயிற்சி எல்லா பயிற்சிகளும் பெற்று விளங்கியவன் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு மட்டும் தடைக்கல்லாக மாறிவிட்டான். அதனால்தான் அந்த ஆங்கிலேய அரசு அவனுடைய தலைக்கு குறிவைத்தது. கேரளமும் சேலமும் இடையில் சேராவண்ணம் கொங்கு நாடு இருக்கிறது. அந்த கொங்கு நாட்டின் தலைவனாய் இந்த சின்னமலை இருந்ததுதான் அவர்களுக்கு பெரிய வினையாய் இருந்தது. பயத்தாலும் நயத்தாலும் பணிய வைப்பதுதானே இந்த வெள்ளையர்களின் பண்பு. சூது தூது என்ற பெயரில் வந்தது. தூதுவனாய் வந்தவன் சொன்னான், நாங்கள் மைசூரை வென்றோம், மன்னனை கொன்றோம், சேலம் இன்று எங்கள் காலடியில் கிடக்கிறது, சங்ககிரி இன்று எங்கள் கிரியாய் இருக்கிறது, இடையில் உன் கொங்கு நாடு மட்டும் சின்ன சமுத்திர தீவாக இருந்து சமாளிக்குமா? வேண்டாம், விட்டுவிடு. இருந்தாலும் உன்னுடைய வீரத்திற்காய் நாங்கள் சிறு பரிசு தருகிறோம், பெற்றுக்கொள். கப்பம் மட்டும் கட்டிவிட்டு பெருநிலத்தை நீ ஆடு என்றான் அந்த வஞ்சக தூதுவன். நரம்புகள் புடைத்தன சின்னமலைக்கு. சொன்னான், பிள்ளை இல்லாத வீட்டுக்கு வெள்ளையர்கள் வாரிசென விபரீத கோட்பாட்டை உருவாக்கிய வஞ்சகர்களின் தூதுவனே, எங்களிடம் படைபலம் இருக்கிறது. பிழைக்க இடம் கொடுத்தோம், நீங்கள் படுக்க பாய் விரித்துக் கொண்டீர். நாங்கள் பசிக்கு சோறு கொடுத்தோம், நீங்கள் எங்கள் வீட்டு சாவியை வாங்கிக் கொண்டீர். எங்களிடம் பலம் இருக்கிறது, வேண்டுமானால் மோதி பார்க்கலாம் வா என்று அனுப்பி வைத்தான். தூதுவன் செய்தியில் உறைந்து போனான் அந்த கர்னல் மேக்ஸ்வெல். 1801 காவிரி நதிக்கரையில் போர் நடக்கிறது. கொங்கு புலிகள் அந்த வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கின்றன. 1802 ஓடாநிலை போர் நடக்கின்றது. அதே கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலையை தடிவரிசை முறையை பின்பற்றி தலையை கொய்கிறான் சின்னமலை. 1804 அரச்சலூர் போரில் வெற்றி. காலாட்படையில் வெற்றி பெற முடியவில்லை. குதிரை படையை அனுப்பினார்கள். தீரன் சின்னமலை ஓடுகின்ற குதிரையின் முழங்காலில் சுடுகின்ற அளவிற்கு வல்லமை படைத்தவன். நிற்குமா குதிரைப்படை? காலாட்படை முடிந்தது, குதிரைப்படை முடிந்தது, வெற்றி பெற முடியவில்லை. அந்த வெள்ளைக்காரர்களால் சூது செய்தனர். நல்லப்பனின் நயவஞ்சகத்தால் தீரனுக்கு தூக்கு தண்டனை பரிசளிக்கப்பட்டது. அவன் மட்டும் நினைத்திருந்தால் 10ல் 3 பங்கை சமஸ்தானம் கொடுத்து விட்டு சுதேச சமஸ்தானமாக 1947 வரை ஆட்சி நடத்தி இருந்திருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு விலை போகாத அந்த தன்மான தமிழன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு வாங்கிக் கொண்டான். அவனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததே நான் பெற்ற பெரும் பேரு. நன்றி. தங்கை, இந்த பேச்சில பேச்சிருக்கக்கூடிய சுவை எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ள பொருளையும் கேட்பதால் அது இரண்டும் தேனும் பாலும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும். தேனை மட்டும் நாங்கள் சுவைத்தோம், பால் சேர்க்கக்கூடிய நிலை இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். பாலும் சேர்ந்து இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆமா, ஐயா சிலம்புலியார் அவர்களை நான் மறுக்கிறேன் என்பது இதற்கு பொருள் அல்ல. சிலம்புலியார் அவர்கள் தீரன் சின்னமலையினுடைய உறவினர். தன்னுடைய உறவினரை பற்றிய பல செய்திகளை இந்த பெண் விட்டு விட்டாரே என்று சொல்லி அவருக்கு அந்த செய்திகள் எல்லாம் சேர்ந்து அணிவகுத்து வருகிற போது அவரே ஒரு தீரன் சின்னமலையை போல உணர்ச்சி புலம்பானதை நாம் பார்த்தோம். ஆகையினால பௌசியா பானு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள், சிறந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல என் கருத்து என்னன்னா, தீரன் சின்னமலை ஐயாவுக்கு சொந்தம், பௌசியா பானு மேத்தாவுக்கு சொந்தம். ஆனா ஒண்ணு 2 பேரையும் எடுத்து விட்டேன்னா, ஐயா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கும் பொண்ணு விடாது. நீ அருமையா பேசுற, செய்திகளை கொண்டு வந்த, நீ தோக்குன விதம், நீ பேசுனதெல்லாம் ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ்.